வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உரையாடுவதற்கு இணைந்திருக்கின்றோம். தாயகத்தில் இருந்து குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், தமிழரசு கட்சியினுடைய பிரதி செயலாளர் சுமந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக, அவர்களோடு நடத்திய உரையாடல் தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்காக எம்மோடு தோழர் வி சிவலிங்கம் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் தேசன் திரை நேயர்களே. நினைக்கிறேன் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமந்திரனுடைய கை ஓரளவு ஓங்கி இருக்கின்ற நிலையில அவர் இப்ப நினைக்கிறேன் ஐரோப்பாவுக்கும் விஜயம் செய்திருக்கிறார் என்று பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார். இன்று எது தொடர்பாக பேசினீர்கள், அந்த உரையாடல்கள் எவ்வாறு அமைந்தது என்றதில் இருந்து நாங்கள் இந்த உரையாடலை துவங்கும் நினைக்கிறேன். நல்லது. நானும் எதிர்பார்க்கவில்லை எங்களுக்கு அந்த வாய்ப்பை அவர் தருவார் என்று. இருந்த போதிலும் நாங்கள் முதல்ல தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களையும் கவனத்தில் எடுத்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் உங்கள் மூலமாக அந்த நன்றியை தெரிவிக்கிறது என்னுடைய கடமை நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பல பிரச்சனைகளை அவரோடு மிகவும் ஆறுதலாகவும் மனம் திறந்தும் பேசக்கூடியதாக இருந்தது. இதுல முதலாவது நான் குறிப்பிடக்கூடியது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவரோடு நாங்கள் உரையாடிய போது, மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதுக்கான கால அவகாசம், அதாவது அதுக்கு எதிரான ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யாட்டி அரசாங்கம் வந்து அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். அதுக்கான நாள் 6 மாதம் இருக்கிறது. எனவே இது பற்றி தான் நாங்கள் கேட்டோம், மாகாண சபை தேர்தல்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. அவருடைய கருத்துப்படி சாணக்கியனால அந்த தனிநபர் பிரேரணை கொண்டு வந்தாலும் கூட இதுக்கான ஆதரவு அரசாங்கம் கொடுக்காட்டி இதை நிறைவேற்றலார். ஏனென்றால் எதிர்கட்சிக்குள்ளையும் போதுமான தொகை இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே 3-2 பெரும்பான்மையை வச்சிருக்கிறபடியால் இவர்களுக்கு அந்த எண்ணிக்கை காணாது. அப்ப அரசாங்கம் தான் இதை நிறைவேற்ற வேணும். அவருடைய கருத்துப்படி பல முக்கியமான அம்சங்களை நான் இதுல குறிப்பிடணும். ஏனென்றால் அரசியலை அவதானிக்கிறவைகள் வந்து இதுகளை தங்களோட கவனத்துக்கு எடுக்கணும். அப்ப இதுல அவர் எதிர்பார்க்கிறார் என்னென்னா, அரசாங்கம் இந்த பிரேரணியை ஏனென்றா ஏற்கனவே மாகாண சபையில செயற்படுத்துறதாக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிற காரணத்தினால அரசாங்கம் வந்து தமிழரசு கட்சி எதிர்பார்க்குது அரசாங்கம் இந்த மசோதாவை நிறைவேற்றி தேர்தலுக்கான வேலைகளை அதை செய்ய வேணும் என்று தமிழரசு கட்சி எதிர்பார்க்கிறது. அது உண்மையிலே ஒரு நல்ல அவதானிப்பு. ஏனென்றா தமிழரசு கட்சி மாகாண சபை தேர்தல்களை வைக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தால் மாகாண சபைகள் ஏதோ தமிழர்களுக்கான தீர்வாக இருக்கிறதாக ஒரு கருத்து வந்துவிடும். ஆனா உண்மையில மாகாண முறைமை அல்லது இந்த 13வது திருத்தம் கொண்டு வந்ததுக்கு காரணம் நாடு முழுவதும் ஒரு ஜனநாயக மாற்றங்கள் ஏற்படணும்ன்றது. அப்ப தமிழரசு கட்சி அதை அழுத்தம் கொடுக்கறதை விட அரசாங்கம் அதை கொண்டு வந்தால்தான் அது உண்மையிலே அரசாங்கம் ஒரு ஜனநாயக மாற்றம் ஒன்றுக்கு தயாராக அறியக்கூடியதாக இருக்கும் என்று சுமந்திரன் நினைக்கிறாரா? அப்படிதான் அவர் நினைக்கிறார். அதாவது தமிழ் மக்கள் அழுத்தம் கொடுத்தாலும் கூட அரசாங்கம் தான் அதை நிறைவேற்றும். அரசாங்கம் வந்து ஏற்கனவே தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறபடியா அரசாங்கம் அதை தானே நிறைவேற்றினால் அரசாங்கத்துக்கு வாய்ப்பா இருக்கும். இன்னொரு கருத்தொண்டு இப்பொழுது சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்றா, கரு ஜெயசூரிய, மனோ கணேசன், ராவ் ஹக்கீம் போன்றவர்கள் எல்லோரும் இதுக்கு ஆதரவாக இருப்பதாக இப்பொழுது தெரிகிறது. அதாவது இந்த சாணக்கியனுடைய தனிநபர் பிரேரணியை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அவர்களும் முழு ஆதரவை வழங்குவதாக தெரிகிறது. ஆனா இங்கு முக்கியமான எங்களுடைய கவனத்தில் இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த அரசாங்கம் இதை நிறைவேற்றுமா? என்னன்னா 6 மாதம் அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த 6 மாதம் வரையும் இந்த அரசாங்கம் பொறுத்திருக்க போகுதோ
அல்லாட்டி 6 மாதத்துக்கு முன்னதாகவே 2வது 3வது மாதங்களிலேயே அதுக்கான வாக்கெடுப்புகளை நடத்துமா என்பது அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பது குறித்து பலருக்கும் இன்னும் தெரியாம இருக்குது. அவரும் அதில் தான் அதை பற்றி அவர்களோடு பேச போவதாக அவர் கூறுகிறார். இதொரு முக்கியமான, அதாவது மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தமிழக கட்சி தலைமை எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு நல்ல முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்கள்லையும் பேசியிருக்கிறோம். தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் நடத்தின போராட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமான இலங்கையில் ஒரு ஜனநாயக மாற்றத்தை தூண்டுவதற்கான ஒரு போராட்டமாகத்தான் அது இருந்திருக்கு. அதாவது இனவாத அரசுகளை தோற்கடிக்கிறதும் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்குமான ஒரு போராட்டமாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடிஞ்சது. அதனுடைய சுமந்திரன் அவர்களுடைய அணுகுமுறையும் ஒரு தமிழ் கட்சியினுடைய கடந்த கால செயற்பாடுகளோடு இணைந்து போவதாகத்தான் என்னுடைய அவதானிப்பு இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், அவர் பொதுவாகவே இந்த அரசாங்கம் தொடர்பாக தமிழ் கட்சி எவ்வாறு கருதுகிறது, அதாவது இந்த அரசாங்கத்தோடு எப்படி வேலை செய்ய போயினும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி நீங்களும் கேட்கக்கூடும், அல்லது இன்னும் பலர் அது மாதிரியான ஒரு கேள்வியோடு இருக்கக்கூடும். அவருடைய கருத்துப்படி இந்த அரசாங்கம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பாரிய நெருக்கடிக்குள்ள இருக்குதுன்றதுதான் அவருடைய அவதானிப்பு. உள்ளுக்குள்ளே என்று சொல்றது ஜேவிபி என்பிபி ஆகிய 2 அந்த கட்சியினுடைய முக்கியமான கூறுகளுக்கு இடையில உள்ளுக்கு ஒரு முக்கியமான நெருக்கடி இருக்கிறது. அதாவது தேசிய இன பிரச்சனையில எவ்வாறான தீர்வை கொண்டாடுறதுன்றதுல ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில ஒரு முக்கியமான நெருக்கடி நிலைமைகள் உள்ளுக்கு இருக்கிறது பொதுவாகவே அவர் அவதானிச்சிருக்கிறார். அது வெளியிலையும் நாங்களும் அவதானிச்சிருக்கிறோம். வெளியில என்ன பிரச்சனை என்று கேட்டால், நாட்டில பொருளாதார நெருக்கடி வந்திருக்குது. அமெரிக்கா வரிகளை கூட்டி இருக்குது. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு வாங்கின கடன்கள் எல்லாத்தையும் கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு போகுது. அப்ப அரசாங்கம் ஒரு பாரிய நெருக்கடிக்குள்ள போகைக்குள்ள தேசிய இன பிரச்சனையையும் கையாண்டு அது என்ன மாதிரியான மாற்றங்களை பிரச்சனைகளை கொண்டரும்ன்றது அவைகளுக்கு தெரியாத நிலைமையில அவைகள் இது எப்படி அதை கொண்டர போயினம் என்றது ஒரு சந்தேகத்துக்குரிய பிரச்சனை. மாகாண சபை தேர்தல்களை நடத்துமா, அல்லாட்டி புதிய அரசியல் யாப்பை கொண்டருமா, இப்படியான சந்தேகங்களும் நாங்களும் அவரோடு கலந்தாலோசித்திருக்கிறோம். ஆனால் அவருடைய அவதானிப்பின்படி தற்பொழுது அரசாங்கத்துக்கு என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு எதிர்கட்சிகளும் சாதகமான ஆதரவை கொடுக்கும் என்றால் அந்த வாய்ப்பு நிறைவேறலாம் என்பது அவருடைய கருத்து. அவர் இது தொடர்பாக ஹக்கீம், கரு ஜெயசூரிய, மனு கணேசன் போன்றோருடைய நடவடிக்கைகளை அவர் வெகுவாக ஆதரிக்கிறார். அவ்வாறான ஒரு மாற்றங்கள் வந்து தென்னிலங்கையில் ஏற்படும் போது அது ஒரு சாதகமான நிலைமையை உருவாக்கும் என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருக்குது. இந்த சுமந்திரன் அவர்கள் இதுவரை இலங்கையில ஆட்சி பீடமேறிய ஏனைய கட்சிகளுக்கும் தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில வேறுபாடுகள் இருக்கிறதாக பார்க்கின்றாரா, அல்லது அவர் மேடைகள்ல சொல்வது போல இது மோசமான மற்ற கட்சிகளோயிலும் அதே மாதிரியான நிலைமையில தான் இது இருக்குதுன்னு நினைக்கிறாரா? அவருக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட் கோர்னர் இருக்கா ஜேவிபியில? இது ஒரு நல்ல கேள்வி. அவர் முதல் தன்னுடைய கதிரையில இருந்த உடனே அவர் சொன்ன முதலாவது வசனம், ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு நாங்கள் எக்காரணம் கொண்டும் முரண்பட்டு ஒரு எதிர்கட்சி போல செயற்பட முடியாது. அவருடைய கருத்து என்னென்னா, எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எதிர்கட்சிகள் மாறி போய் அரசாங்கத்தோட கையாள முடியாது, நாங்கள் அரசாங்கத்தோட தனியாக பேச்சுவார்த்தை நடத்த வேணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவைகளும் சாதகமான சமிக்கைகளை கொடுக்கினும் அவர்களுக்கு எந்நிலையும், அதாவது தன்னிலையும் நல்ல நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்குது. அதாலே அவர்கள் தொடர்ந்தும் தன்னோடு பேசி வருகிறோம். அதை தெளிவாக சொல்லியிருந்தார்.
ஜனாதிபதியோடு தனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு, முக்கியமான அமைச்சர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்ட இந்த கேள்விக்கான தெளிவான பதில் என்னென்னா, தமிழரசு கட்சி ஒரு சாதகமான ஒரு பார்வையை இந்த அரசாங்கம் தொடர்பாக வச்சிருக்குது. அது எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்று காத்திருக்காமல் அரசாங்கத்தோட இவர்கள் நேரடியாக பேச போகிறார்கள். அது ஒரு நல்ல வாய்ப்பு. என்னென்னா, எதிர்கட்சிகளும் குறிப்பாக சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் சுமந்திரன் எடுக்கிற முடிவுகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும் என்பதுதான் அவருடைய நம்பிக்கையும் கூட. ஏனென்றால் தேர்தல் காலத்தில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் தமிழரசு கட்சி செயற்பட்டிருக்கு. ஆனபடியால் சுமந்திரன் அவர்களுடைய கருத்துப்படி தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோட நேரடியாகவே காரணம் கொண்டும் அது விலகாது. தேசம் தழுவிய முக்கியமான பிரச்சனைகளில் ஆதரவாக இருப்பதோடு தேசிய இன பிரச்சனையில் அவர்களோடு அவர்கள் தனியாகவே பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவருடைய கருத்துங்களுக்கு தெரியுது. இந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட ஏனைய தமிழ் கட்சிகள்ல இருந்து தன்னை மிக தெளிவாக வேறுபடுத்துறதா பார்க்கலாம் நினைக்கிறேன். அவை ஒரு யூனிக் பொலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. ஏனைய கட்சிகள் கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்திய முன்னைய ஆட்சியாளர்களும் பார்க்க மோசமானதாக அல்லது அதற்கு ஈக்குவலாக இனவாத கட்சி என்று பிரச்சாரம் செய்யணும். ஆனால் தமிழரசு கட்சி அதை அப்படி பார்க்கல என்றது தமிழ் தரப்புல ஒரு வேற ஒரு போக்கொண்டு அரசியல்ல வருது. அப்ப இதுல என்னுடைய அவரோடு நடத்தின உரையாடலின் போது என்னுடைய அவதானிப்பு எப்படி இருந்தது என்றால், தேசிய மக்கள் சக்தியினர் தமிழரசு கட்சி முழுமையாக தங்களோடு நெருக்கமான உறவுகளை வச்சிருக்கும் என்று அவர்கள் தேர்தலுக்கு முன்பதாக அவதானிச்சிருக்கிறார்கள். ஆனால் தமிழரசு கட்சிக்கு தன்னுடைய தேர்தல், அதாவது தன்னுடைய பிரதேசங்கள்ல இருந்த நெருக்கடிகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியோ ஜேவிபியோ அவர்கள் அதிக அளவு கவனம் செலுத்தவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எந்த வாரியாக இருந்தாலும் தமிழரசு கட்சி தங்களை ஆதரித்து நிற்கும், குறிப்பாக சுமந்திரன் ஆதரிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேர்தல் காலங்கள்ல தமிழரசு கட்சிக்குள்ள இருந்த நெருக்கடிகள் ஒரு தவிர்க்க முடியாம ஜேவிபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தேர்தல் காலங்களில் எடுக்க வேண்டி வந்தது. அதற்கு பிற்பாடு அவருடைய கருத்துக்கள்ல இருந்து நான் உணர்ந்த வகையில பார்த்தால், அனுரா இது குறித்து அவருக்கு உள்ளுக்கு ஒரு கவலை இருந்திருக்கின்றது தெரியுது. அதாவது அவர்கள் எதிர்பார்க்கையில தமிழரசு கட்சி அல்லது சுமந்திரன் தங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்ல அவர்கள் இறங்குவார்கள். ஆனால் சுமந்திரன் அவருடைய கருத்துப்படி தேசிய மக்கள் சக்தியோ ஜேவிபியோ தமிழரசு கட்சி தன்னுடைய தேர்தல் பிராந்தியத்தில் எதிர்நோக்குற பிரச்சனைகள் குறித்து அன்றாவுக்கு தெளிவான அறிவு இருக்கே இல்லையா என்றால், தமிழரசு கட்சி எதிர்நோக்குற பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு தெளிவான பார்வை இருக்கே இல்லையா. அதால அனுரா போன்றவர்கள் சுமந்திரன் தொடர்பாக அல்லது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சற்று குழம்பி இருப்பதாக அவர் கருதுகிறார். ஆனாலும் கூட அதன் பின்னர் தன்னுடைய தொடர்புகள் உரையாடல்கள் இதால அவர்கள் புரிஞ்சு கொள்கிறார்கள் தமிழ் பிரதேசங்கள்ல தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கான காரணம் என்னன்றதை அவைகள் புரிஞ்சு கொண்டிருக்கணும் என்றதுதான் அவருடைய விளக்கமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் அவரோடு உரையாடியதில் இருந்து ஒன்று தெரியுது, அந்த தேர்தல் காலத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு இப்ப சரி செய்யப்பட்டிருக்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நான் நினைக்கிறேன். அந்த புரிந்துணர்வு குறிப்பாக அனுரா தொடர்பாக அவருடைய கருத்து, அவரோடு அவர் உரையாடுவதும் அதன் மூலம் அந்த நிலைமை இப்பொழுது சரி செய்யப்பட்டு உள்ளது என்றதும், ஏனென்றால் அவர் திரும்பவும் நாட்டுக்கு போன பிறகு அன்றை சந்திச்சு தமிழ் பிரதேசத்தினுடைய நிலைமைகள் தொடர்பாக உரையாட போவதாக சொன்னதில் இருந்து தெரியுது ஏற்கனவே அந்த நிலைமை சரி செய்யப்பட்டிருக்குது, நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கின்றதுதான் என்னுடைய அவதானிப்பா இருக்குது அவருடைய உரையாடிய. உண்மையிலேயே இதுல வடக்கு கிழக்கு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல பிரதான கட்சியாக தமிழரசு கட்சியும் அதனை தொடர்ந்து அடுத்த பிரதான கட்சியாக தேசிய மக்கள் சக்தியும் தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில இவர்கள் 2 பேரும் இணைந்து இருந்தால் இந்த மாகாண சபையை நடைமுறைப்படுத்துறது சற்று இலகுவாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா?
ஆனா என்னென்னா இதுல 2 பிரச்சனை கொண்டு தேசிய மக்கள் சக்தியோ ஜேவிபியோ தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கல தேர்தலில். அப்ப தமிழரசு கட்சி எந்த விதத்திலையும் தேசிய மக்கள் சக்தியோட இணைஞ்சு போகலாம் என்கின்ற தோற்றப்பாட்டை தமிழ் மக்களுக்கு அதால கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னா தேசிய மக்கள் சக்தியையும் ஒரு எதிர்கட்சியாக வச்சு கொண்டுதான் அவர்கள் தேர்தலை முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கு. என்ன நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இது அனுராவுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். அவைகள் எதிர்பார்க்காமல் இருக்கலாம் தமிழக கட்சி தங்களுக்கு எதிராக வரும் என்று. அது மட்டுமல்ல, அவருடைய கருத்துப்படி அவர்கள் அந்த தமிழ் பிரதேசத்தில என்பிபி கிடைச்ச ஆதரவை வச்சுக்கொண்டு அவையில் ஒரு பிரிவினர் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம் தாங்கள் இனி தமிழ் மக்கள் சார்பில் பேசலாம் தானே, தமிழக கட்சி இனி தேவையில்லை தானே என்கின்ற ஒரு கருத்தும் அவைகளுக்குள்ள ஒரு பிரிவினர் மத்தியில இருந்திருக்கலாம். அதுல அவருடைய அவதானிப்பும் அதுல நியாயமாகத்தான் எனக்கு பட்டது. தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு ஆமா, என்னண்டா தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்பார்த்திருக்கலாம் தமிழக கட்சி தங்களுக்கு ஆதரவா நிற்குமா. ஆனால் தேசிய மக்கள் சக்தி தேசிய இன பிரச்சனையில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்காத நிலையில தமிழக கட்சி அந்த நிலைக்கு போகல. இப்ப இந்த இடத்துல தமிழ் மக்களுடைய வாக்களிப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஓரளவுக்கு மத்திய அரசோட கூட்டிணைஞ்சு செயற்படக்கூடிய ஒரு கட்சியாக தமிழரசு கட்சியை பார்த்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கும் அதே அளவு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். இந்த அடிப்படையில தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு முறை அது பற்றின பார்வை எப்படி இருக்கு அவருக்கு? இதுல நான் அவர்கள்ட்ட கேட்டது என்னென்னா, நீங்கள் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பை பார்க்கக்குள்ள தமிழக கட்சிக்கான ஆதரவு தளம் வழக்கி கொண்டு போறன்றதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் அது உடனே சொன்னார், நான் அதை அவதானிக்கிறேன், அதே நேரத்தில் அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை என்னால் முடிஞ்ச வரையில எடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். நான் அப்ப அவரை கேட்டேன், நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் கட்சிக்குள்ள நடக்கிற உள் பிரச்சனை உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீர்கள், தமிழ் மக்களுக்கான எதிர்காலம் தொடர்பாக உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது, என்ன தீர்மானம் வச்சிருக்கிறீர்கள் என்று அவரை கேட்டேன். அவரை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய டைமும் எனர்ஜியும் இதுக்குள்ள கூடிய அளவு போகுதுன்னு சொல்றார். ஆனால் அவருடைய நம்பிக்கை இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யலாம், அதுக்கான சாதகமான நிலைமைகள் வருகுது என்றதை அவர் சொல்றதை பார்க்கும் பொழுது அவர் நம்பிக்கையோடு இருப்பதாகத்தான் தெரிகிறது. நான் அப்பொழுது அவரிடம் இன்னொரு கேள்வியை கேட்டேன், நீங்கள் இந்த தமிழக கட்சிக்கு வெளியில இந்த அரசாங்கத்தோட இணைஞ்சு செயற்படலாம் என்று நம்புற சக்திகளுக்கு நீங்கள் ஒரு அழைப்பை விட்டால் என்ன, அவர்களோடு நீங்கள் ஒரு ரோட் மேப்பை தயாரிச்சு அவர்களோட இதை விவாதிச்சா என்னன்னு கேட்டேன். பாடி லாங்குவேஜை பார்க்கல அதை அவர் தன்னுடைய கவனத்துக்கு எடுத்தது போலதான் தெரிஞ்சுது. இதுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் அவருடைய கேட்டேன், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் வருவீர்கள், இப்பொழுது அந்த கதைகள் வந்து கொண்டிருக்குத்தானே. அந்த அவரை கேட்ட பொழுது அவர் முழுமையாகவே நிராகரிச்சு போட்டார். நான் அவர் என்ன அடிப்படையில இதுல இறுக்கமா நிற்கிறார்ன்றதை அவதானிச்சு பார்க்கல அவர் சில மக்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறார், நான் பின்கதவால வரமாட்டேன். அப்ப இது அவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். அப்ப நாங்கள் இருந்த பலர் பேரும் இது தேர்தல் காலத்துல கொடுக்குற வாக்குறுதி தானே என்று கூட அவர்கிட்ட சொன்ன பொழுதும் அவர் அதுல முழுமையாக மறுதளிச்சார். ஆனா நான் இன்னொரு கேள்வியை கேட்டு பார்த்தேன், அதாவது இந்த 5 வருஷமும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில ஒரு முக்கியமான காலப்பகுதியாக இருக்குது. ஏனென்றா புதிய அரசியல் யாப்பு வரப்போகுது, புதியதொரு அரசாங்கம் வந்திருக்குது, தேசிய இன பிரச்சனை தொடர்பாக புதிய ஒரு நிலைப்பாட்டோட போகுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களை போலியால் அதுக்குள்ள இருக்கத்தானே வேணும் என்று நான் சொன்ன பொழுது
அது தமிழ் கட்சியினுடைய அவர் ரத்னசிங்கம் அவர்களும் அதை வற்புறுத்திய போதும் கூட அவர் அதில இருந்து இந்த அவருடைய நிலைப்பாட்டை பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் எந்த காரணம் கொண்டும் மாற்றம் இல்லை என்று. ஆனா நாங்கள் கேட்டோம், இந்த புதிய அரசியல் யாப்பு வரைக்குள்ள உங்களுடைய பங்களிப்பு அவசியம்தானே, அது எப்படி செய்கிறது என்று கேட்ட பொழுது அவர் நல்ல ஒரு பதிலை தந்தார். என்னென்னா, நான் தமிழ் பிரதேசத்தின் முக்கிய அரசியல் கட்சியின் செயலாளராக இருக்கிறேன். ஒரு தேசிய அளவில் அரசியல் யாப்பொண்டு வரையப்பட்டால் முக்கிய அரசியல் கட்சியினுடைய செயலாளராகிய எனக்கு முக்கியமான பங்கு இருக்கும். ஆனபடியா நான் அதை எம்பியா இருந்துதான் செய்யணும் என்று இல்லை, அதை செய்ய முடியும் என்பது அவருடைய அந்த பதில்கள்ல இருந்து என்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. இது கிட்டத்தட்ட ஜேவிபியினுடைய டில்வின் சில்வா அவர் செயலாளர் தானே கட்சியினுடைய, அதே ரோல தான் இவரும் அதுல எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல புள்ளிய வாந்தி சேண்டியல் அதைத்தான் அவரும் சொல்ல பார்த்தேன். ஜேவிபியில கட்சியின் செயலாளர் இவ்வளவு பலமுள்ள ஆளுன்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது நல்ல முக்கியமான பாயிண்ட் நீங்கள் இதை சொன்னது. அவரும் அதை மனதில் வச்சிருக்கிறது எனக்கு தெரியுது. ஏனென்றா அவர் டில்வின் சில்வாவையும் தான் சந்திக்க போறதா சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. இப்ப கடந்த கால தமிழர்களுடைய அரசியலை பார்த்தோம்னா, இப்ப செல்வநாயகம், ஜிஜி பொன்னம்பலம், அதுக்கு பிறகு அமிர்தலிங்கம், அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் தலைமையில வந்த சம்பந்தன், இவர்களால தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியல. இப்ப சுமந்திரனுக்கு தன்னுடைய காலத்துல தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை ஒன்று இருக்கு. அதை நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கா? அதை நீங்கள் உணரக்கூடியதா இருக்கா? தன்னுடைய காலத்துல இதுக்கு ஒரு முடிவு வரணும் என்ற எண்ணம் அந்த மாதிரியான என்னால அவதானிக்க முடியல. ஏனென்றால் அதுக்கு நியாயங்களும் இருக்கலாம். ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில அவருக்கான இடத்தை தமிழ் மக்கள் குழுக்காட்டி அவருக்கு ஒரு மனதில வருந்தானே வேலைங்க என்னை ஏற்காத நிலைமையில எப்படி அவர் அந்த கனவை கொண்டு போறார். ஆனால் அவர் நினைக்கிற தனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, இதை செய்து முடிக்கிறதுன்றதுல அது தெரியுது. அவர் சொல்ற விதயங்கள்ல இருந்து தெரியுது தன்னுடைய பங்களிப்பு முக்கியமானதுன்றது அவர் தெளிவாக அடையாளப்படுத்தி கொண்டுதான் அவர் போறார். ஆனபடியா நான் நினைக்கிறேன் அவரோட நடத்தின உரையாடல்ல என்னால கூட அவதானிக்க முடிஞ்சது என்னன்னா, ஒரு எதிர்கட்சிய எல்லாத்துக்கும் எதிர்க்கிறது அப்படித்தான் கடந்த கால அரசியல் இருந்தது. அந்த நிலைமையில இருந்து ஒரு மாற்றம் வரப்போகுதுன்றது தெளிவா தெரியுது. ஆனபடியாத்தான் அவர் கட்சியையும் அதுக்கு தயாராக்குற வேலையத்தான் அவர் செய்யறதா தெரியுது. உதாரணத்துக்கு நான் அவரை கேட்டேன், கட்சிக்குள்ள ஒரு தொகை நெருக்கடிகள் இருக்குது, இது எப்படி நீங்கள் தீர்க்க போறீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொல்ற என்னன்னா, நீங்கள் பார்க்கலாம் தானே, நான் இதுகளை வெளியில சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவையல் கட்சியின் உள்ளுக்கு நெருக்கடிகளை கொடுத்தவை எல்லாரும் படிப்படியா மக்களால நிராகரிக்கப்பட்டு வரினும் அல்லாட்டி தாங்களாகவே ஒதுங்கி போறதை நீங்க பார்க்கலாம். ஆனபடியா மாற்றம் நடக்குது, நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஏனென்றா பாராளுமன்ற தேர்தல்ல மக்களால நிராகரிக்கப்பட்ட நிலைமையில அவருக்கு உள்ளூர் ஒரு நெருக்கடி இருக்குன்னு தானே. மக்கள் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை தராத நிலைமையில தான் அதிகளவு கனவுகளை சொல்ல முடியாது. இப்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல தொடர்ந்து போட்டியிடுவாரா அல்லது அரசியல்ல இருந்து, அதாவது பாராளுமன்ற தேர்தல்கள் ஒதுங்கி ஒரு கட்சியினுடைய செயலாளராக கட்சியை வழிநடத்துறதா எண்ணம் இருக்கா எப்படி? ஆனா அவருடைய உரையாடல பார்க்கக்குள்ள அவர் கட்சிக்குள்ளான் இருக்க விரும்புறாருன்றது தெளிவாக தெரியுது. எங்களுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தால், தமிழிசை கட்சி அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பலமான ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு அமைப்பொண்டு வர வேணும். அதுக்கு இவர் தான் அதுக்கு இப்ப உள்ள சூழலில் ஒரு வாய்ப்பான ஒருவர். நான் ஆனபடியா அவரு ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இந்த கட்சிகளுக்கு வெளியில, அதாவது தமிழிசை கட்சி இந்த தமிழ் தேசியம் பேசுற கட்சிகளுக்கு வெளியில அரசாங்கத்தோட ஒரு நல்ல உணர்வை வச்சிருக்கணும்னு சொல்ற சக்திகள் வெளியில இருக்குது, நீங்களே அவைகளுக்கு ஒரு அழைப்ப ஒரு அப்பீல் ஒன்றை போட இல்லாது கேட்ட பொழுது அவருடைய உடல் மொழி அப்படியே அது ஏற்றுக்கொள்றது போலாம் தெரிஞ்சுது. ஏனென்றா அதுல அவரை
சமீபத்தில சுரேஷ் பிரேமச்சந்திரனும் வரதரா பெருமாளும் சந்திச்சது தொடர்பாக கேட்கும் பொழுதுதான், ஏனென்றால் அவர்கள் ஒரு புது அணுகுமுறையை நோக்கி போகிறத அவதானிச்ச நிலையில இவர் எப்படி அதுகளை பார்க்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், இது ஒரு புது நிலைமையால் வருகின்றதைத்தான் அவரும் யோசிக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியில் அவருக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறது நல்லதா இருக்கும். நான் அவருக்கு சொன்னதுன்னா, நீங்கள் ஒரு ரோட் மேப் உண்ட முன்னுக்கு வைக்கணும் தான் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன்னு கவனத்துக்கு எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு என்ன பார்க்க தெரியுதுன்றா, தமிழ் பிரதேசங்களை பொறுத்த அளவுல தமிழரசு கட்சி ஒரு பிரதான கட்சியாக இருக்கு. இணைய கட்சிகளை பார்த்தோம்னா சங்கு கூட்டணி அவர்களுக்கு 400 சீட், இவர்களுக்கு 100 சீட் தான் இருக்குது. மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு 70 சீட் அப்படிதான் இருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்தா கூட அவர்களை எட்ட இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இந்த சிறிய கட்சிகள் தாங்கள் ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒன்று கூடல் நடத்த போறோம், இணைக்க முயற்சிக்கிறோம் என்ற போர்வேல தமிழரசு கட்சியை அது அந்த ட்ரப்புக்குள்ள விழுத்த பாக்கிறமோ. ஆனா தமிழரசு கட்சி தானாக முன் வந்து இப்படியான ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்த முன் வருவதில்லை. அது ஏன் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது விளங்கும் நினைக்கிறேன். இப்ப நிச்சயமாக ராஜேந்திரகுமார் வந்து தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு எல்லா கட்சிகளோடையும் கேட்க போறேன்றார். பரதரும் வந்திருந்து அதையே சொல்றார். அப்ப தமிழரசு கட்சி தான் அதுல பெரிய கட்சி. அப்ப அந்த கட்சி ஏன் தான் முன்னெடுக்காமல் இவர்கள் முன்னெடுக்கிற அந்த கூட்டணிக்குள்ள போகணும் என்று இருக்குதானே? அது ஒரு ட்ரப்பாகவும் இருக்கலாம் தானே? நீங்கள் இந்த கேள்விக்கு நாங்கள் அவரிடம் என்ன கேட்டுனாங்கன்னா, உங்களோட 8 பாராளுமன்ற உறுப்பினர், 300-400 உள்ளூராட்சி உறுப்பினர்கள், மற்றது 30க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளை கட்டுப்படுத்துற ஒரு கட்சி, நீங்கள் தானே தலைமை தாங்கி இந்த மாற்றங்களை கொண்டுவர வேணும் என்று அவற்றை உரையாடல இந்த கட்சிகள் எடுக்கிற மற்ற நடவடிக்கைகள் குறித்து அவர் பெருசாக அலட்டி கொண்டதாக எனக்கு தெரியலை. அதாவது சபைகளின் நடவடிக்கைகள் எதுவும் இந்த தமிழக கட்சிக்குள்ளே ஒரு நெருக்கடியை அல்லது குழப்பத்தை அல்லது ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது மாதிரி எனக்கு தெரியலை. ஏனென்றா அவர் இந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பெருசா கண்டுகொள்ளாத மாதிரியே இருக்கிறாரு. நீங்க ஆனா என்னுடைய அவதானிப்பு என்னன்னா, இவர்கள் ஒரு நிரந்தர தமிழ் பிரதேசத்தில கஜேந்திரகுமார் தலைமையிலான பிரிவினர் ஒரு நிரந்தர எதிரணியா செயற்படுறதுக்கான ஒரு தயாரிப்பு வேலி என்றது மாதிரி தான் என்னுடைய அவதானிப்பு இருக்குது. உதாரணமாக சமீபத்தில இவர்கள் ஒரு தமிழ் மக்கள் பேரவை என்ற பெயரில தானே இப்ப இணைஞ்சிருக்கணும். அப்ப இவர்கள் இணைஞ்சதுல இந்த 13வது திருத்தம் தொடர்பாக டெலோ போன்ற, ஆமாம், அப்ப இந்த இவர்கள் 13வது திருத்தம் தொடர்பாக வேறு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கும் பொழுது இவர் எப்படி அதுக்குள்ள இவர்களோட சேர்ந்து வேலை செய்கிறார்ன்றது சம்பந்தமாக பேசும்போது சமீபத்தில் அவர் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதாவது யாரும் 13வது திருத்தம் தொடர்பாக இதுக்குள்ள பேசக்கூடாது என்று அவர் ஒரு வகை உத்தரவு பிறப்பிச்சிருப்பதாக கூறப்படுகிறது. எனக்கு அது 13வது திருத்தம் தொடர்பாக இந்த பேரவைக்குள்ள நாங்க பேசக்கூடாது. ஆனால் இன்னொரு கருத்து நிலவுவது, மாகாண சபைகளுக்கான தேர்தல் வந்தா நாங்க போட்டிடுவோம், ஆனால் நாங்கள் இந்த மாகாண சபையின் நடைமுறைகளுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டோம். ஆனா இது பொதுவாகவே இந்த நிலைப்பாடு ஒரு குழப்பகரமான, அதாவது 13வது திருத்தத்தை ஏற்க மாட்டோம், தேர்தலில் போட்டிடுவோம், பிறகு நாங்கள் சொல்லுவோம் இந்த 13வது திருத்தத்தால வந்த மாகாண சபையால ஒன்றும் உதவாதென்று. இது ஒரு குழப்பமானது. அதே அவதானிச்ச நிலைமையில தான் அவர்கள் தமிழ் பிரதேசத்தில் ஒரு நிரந்தர எதிர்கட்சியாக போகலாமோ என்ற ஒரு சந்தேகம் பொதுவாகவே இருக்குது. இப்ப தும்புக்கட்டையாலையும் தொட மாட்டோம், தும்புக்கட்டையை நிறுத்துவோம் என்றதெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் நினைக்கிறீங்களா? இது ஒரு ஒழுங்கான ஒரு அரசியலை வச்சிருந்தா தானே இவைகள் அதை செய்யணும் இதை செய்வினம் என்று நாங்க சொல்றதுக்கு. அப்ப இவை நேரத்துக்கு நேரம் தேர்தலுக்கு தேர்தல் நிலைப்பாட்டை மாத்திர ஒரு கருத்துக்களை நாங்கள் எப்படி கவனத்துக்கு எடுக்கிறோம்? வக்கோல் பட்டளை மிருகங்கள் போலத்தான் செயல்பட போறாங்க. நிச்சயமாக நாயை அவமானப்படுத்தக்கூடாது.
இப்ப உங்களோட வந்து உரையாடியவர்கள்ல வந்து ராம்ராஜ் அவர்கள் டிபிசி வானொலி உரிமையாளர், அவர் அடுத்தது தம்பையா அவர்கள், இவர்கள் இருவருமே கிட்டத்தட்ட சஜித்தை பாராளுமன்ற தேர்தலில் ஆதரித்தவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது இந்த உரையாடல்ல? இதுல நாங்கள் வந்து ராமோ தம்பாவோ நானோ தனிப்பட்ட முறையில நாங்க போகையில எங்களுக்கான அழைப்பு வந்து நாங்கள் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா NRTSL புலம்பெயர் அந்த அமைப்பின் பேர்ல தான் நாங்கள் போனாங்கள். அதுல எங்களுடைய அந்த அமைப்பு வந்து இலங்கையில எந்த அரசாங்கம் ஆட்சியில இருந்தாலும் நாங்கள் அந்த அரசாங்கத்தோட பேச வேணும், நாங்கள் அதை தமிழ் மக்களுடைய பிரதிகளுக்கு ஊடாகத்தான் அதை எடுத்து செல்ல வேணும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது. அதனுடைய ஒவ்வொரு கட்சிகளை அவை இந்த பிரதித்துவப்படுத்தினாலும் ஆனால் NRTSL என்ற அமைப்பின் அடிப்படையில நாங்கள் சந்திச்சினாங்க. இப்ப வரதராஜ பெருமாளுடைய வருகையும் அவர் எடுக்கிற கூட்டமைப்பும் ஏற்கனவே கஜேந்திரகுமாரோட சங்கு கூட்டணி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களுடைய கூட்டணி ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில வரதராஜ பெருமாள் ஓடுகின்ற இன்னொரு லைன் இருக்குத்தானே, அப்ப அது ஒன்று கிளாஷ் பண்ணாதா? நிச்சயமாக நீங்கள் சொல்றது சரி. நான் நினைக்கிறேன் நேற்று அல்லது அதுக்கு முன்தினம் கஜேந்திரகுமார் தனி ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை நடத்தினதாகவும் அதில் சுரேஷும் மற்றவர்களுக்கான இந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நெருக்கடி வரப்போகிறது. அதாவது வரதராஜ பெருமாள், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடக்கலநாதன், மற்றது வரதர் சொல்லி இருக்கிறார் டாக்டர் தேவானந்தா போன்றவர்களோடும் தான் பேச போறோம்னு சொல்லி இருக்கிறார். இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியினர் தனித்து விடப்படுவதற்கான ஆபத்துகள் உண்டு. ஆனா பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார் வரதராஜ பெருமாள் அவர்களை, நீங்கள் இவர்களை பற்றி எதுவும் சொல்ல இல்லையே என்று கேட்டபோது அவர் சொல்றார், நாங்கள் இல்லை அவர்களோடும் பேசுவோம், ஆனா அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படாமல் இருக்கணும் என்றதுதான் நாங்கள் கூட கவனமாக இருக்கிறோம் என்று அவர் சொல்றார். ஆனபடியா இது ஆரம்பம் தானே, ஆனா நாங்கள் இதிலே அதிகளவு ஏதாவது இதுல இருந்து அதிகளவு நாங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில எல்லாரும் ஐக்கியப்படாட்டி ஒரு மாற்றம் சாத்தியப்படாதுன்றது எல்லா தரப்பாலும் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஐக்கியம் நாங்கள் பேசுறமே ஒழிய ஐக்கியம் எந்த அடிப்படையில் என்றது முக்கியம் இல்லை. இது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் தலைகள் தான் இருக்கணும், கட்சியின் பேரில் இருக்கணும், கொள்கைகள் கோட்பாடுகள் ஒன்றும் தெரியாது. இது நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி இதுக்கான ஒரு ரோட் மேப் கொண்ட வெளியில விட்டால்தான் இதுக்கான ஐக்கியத்தின் பலம் என்னன்றது தெரிய வரும். இல்லாட்டி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல வரதராஜ பெருமாள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் சந்திக்கிறது கூட சில முக்கியஸ்தர்கள் சந்திச்சிருக்கிறார்களே தவிர அவர்கள் என்ன அம்சங்களை பேசினார்கள், அதில் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்றதெல்லாம் வெளியில வரும்போதுதான் இது நிலைக்குமா இல்லையான்ற சந்தேகங்கள் எல்லாம் வரும். ஆனா இந்த மாற்றங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளையும் ஒரு தூண்டுதலை கொடுக்கும். நீங்கள் சொன்னது போல தமிழ் பிரதேசங்கள்ல மிக பாரியளவு உள்ளூராட்சி உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாவற்றையும் வச்சிருக்கிற ஒரு கட்சி மற்ற கட்சிகள் சொல்லும் வரையும் காத்திருக்கிறாதானே. ஆனபடியா நான் நினைக்கிறேன் அந்த மாற்றங்கள் கதியில வரலாம் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்ப இந்த உள்ளூராட்சி சபைகள்ல வந்து தமிழரசு கட்சி பெரும்பாலான ஆசனை கொண்டு இந்த உள்ளூராட்சி சபைகள் வினைத்திறனாக இயங்குறது பற்றி, அதுகளுடைய செயற்பாடுகள் பற்றி சுமந்திரன் ஏதாவது குறிப்பாக உங்களோடு பேசி இருந்தாரா? இல்லை, நாங்கள் அது பற்றி எந்த விதமான இதுவும் பேசவில்லை. அதை தாண்டி நாங்கள் போனோம் என்றால் இப்ப அண்மைய நாட்கள்ல சொல்லப்படுற விஷயங்கள் வந்து தேசிய மக்கள் சக்தி இந்த மாகாண சபை தேர்தலை தற்போதைக்கு நடத்துறதுக்கு ரெடி இல்லை அல்லது தயார் இல்லை என்ற ஒரு நிலை காணப்படுதா? சுமந்திரன் அதை என்னென்று உணர்றார் அந்த நிலைப்பாடு? ஏன்னா உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தான் எதிர்பார்த்த வெற்றியை பெறாதபடியால் மாகாண சபை தேர்தலை சந்திக்க அவர்கள் தயாரில்லை என்று சொல்லப்படுற விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? அவருடைய அவதானிப்பின்படி அவர்கள் பொதுவாகவே
தேர்தல் வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றுவோம் என்றுதான் அவைகள் என்ன பிரச்சனையிலையும் அவை சொல்லி வாரவியல். ஆனபடியா அவர்கள் மாகாண சபையில தோல்வி வந்தாலும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்காக தாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடும் என்ற ஒரு அபிப்பிராயம் அவருக்கு உண்டு. அதால தான் அவர் நினைக்கிறார் அவைகள் இந்த மாகாண சபை தேர்தலுக்கான இந்த சாணக்கியனுடைய தனிநபர் பிரேரணியை எடுத்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி தேர்தலுக்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் என்று இவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றா தேர்தல் வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றுறதா அடிக்கடி சொல்றபடியா அவைகளுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, தேர்தலை நடத்தணும் என்று. அந்த வாய்ப்பை தான் இவரும் பயன்படுத்த பார்க்கிறார். அதாவது தமிழர்கள் கேட்டு வைக்கிறது மாதிரி இல்லாமல் நாடு முழுவதும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கரு ஜெயசூரிய, மனோ கணேசன், ராவ் அக்கிம் போன்றவர்கள் தேசிய அளவில் இந்த தேர்தலை வைக்க சொல்லி கேட்கிறதால இவர்களும் அதோடு சேர்ந்து நிற்கிறது தான் பொருத்தமான அணுகுமுறையா இருக்கும். அப்படித்தான் அவருடைய பார்வை இருக்கிறதாக என்னுடைய அவதானம். இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் தான். என்னன்னா இப்ப மாகாணசபை தேர்தலை நடத்துறதன் மூலம் ஜேவிபியும் தன்னுடைய அரசியல் பலத்தை ஒரு திருப்பி ஒரு முறை சோதிச்சு கொள்ளலாம். 2028 இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கடனை மீள செலுத்த வேண்டும். அப்ப அந்த மீள செலுத்தும் பொழுது ஒரு பாரிய நிதி நெருக்கடியும் ஏற்படும். அதற்கு முன்பே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துறது ஜேவிபிக்கு சாதகமாக இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? அதோட சேர்த்து இப்போ ஒரு தேர்தல் நடந்திருக்கு, உள்ளூராட்சி சபை தேர்தல். அதுல ஜேவிபி தன்னுடைய பலகீனங்களை பார்த்திருக்குது. அப்ப தொடர்ந்து இன்னொரு தேர்தலை வைக்காமல் இன்னொரு ஆண்டுக்கு பிற்பாடு ஜேவிபி சில விடயங்களை, தேசிய மக்கள் சக்தி சில விஷயங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்தின பிறகு இன்னும் ஒரு ஆண்டோ ஈராண்டு கடந்த பின்பு தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கா? இது ஒரு நீங்கள் உங்களோட பார்வையில எப்படி இருக்குது? என்னுடைய அபிப்பிராயம் என்னதான் இருந்தாலும் நாடு பாரிய நெருக்கடிக்குள்ள தொடர்ந்து அடுத்த 5-10 வருஷங்களுக்கு இருக்க போகுது. ஆனபடியா இவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை வரும் என்று இவர்கள் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. மற்றது இந்த அரசாங்கம் அடுத்த 5 வருஷங்களுக்கு அசையாமல் இருக்க போகுது. அப்ப இவியல் என்ன தோல்வி வெற்றி வந்தாலும் தேர்தலை நடத்துறதுல தவிர வேற வழி இல்லை. என்னென்னா தேர்தலுக்கு பிறகும் நாட்டில மாற்றம் பெற போற இல்லை. தேர்தலை ஒத்தி போடுறதால மேலும் பல நெருக்கடியெல்லாம் வரலாம். ஆனபடியா அவர்கள் தேர்தலை வைக்கிறது, அவர்கள் தாங்கள் ஜனநாயகத்தில நம்பிக்கை கொண்டாக்கள், நாங்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இந்த அடிப்படையிலே அவர்கள் தேர்தலை நடத்தக்கூடும். அது அப்படி நடத்தினால் மக்களும் புரிஞ்சு கொள்ளுவினர், நாடு இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடி இல்லைத்தானே. மற்றது இந்த பிரச்சாரத்தில ஜேவிபியினரும் மக்களுக்கு அறிவூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்தலாம் தானே. ஆனபடியா தேர்தலை பற்றி அவர்கள் மற்ற கட்சிகள் கவலைப்படுறது போல போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் தமிழர் தரப்புக்குள்ள இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பெரிய அக்கறை இருப்பதாக தெரியல. ஏனென்றா மாகாண சபை தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்கல தற்போதைக்கு. அதல்ல, இவர்கள் அந்த இப்ப உதிரியலா தமிழ் அரசியல்ல பல குழுக்களும் கட்சிகளும் இருக்கிறதால அந்த தேர்தலுக்கான செலவினங்கள் மிக அதிக அளவு வரக்கூடும் என்ற காரணத்தினாலே அதுக்கு மற்றது மக்களும் தங்களோட இது இப்ப இல்லை என்ற நிலைமையில அவைகள் இந்த மாகாண சபை தேர்தலை அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனா தமிழக கட்சி அதுக்கான தயாரிப்பு நிலையில இருக்கேன்னுடா தமிழக கட்சி நினைக்குது தனக்கான அடித்தளம் அங்க இருக்கிறபடியா இந்த தேர்தலையும் தன்னால சந்திக்க இயலும். ஆனால் மற்றவைகள் அதுக்கு அது மாதிரியான ஒரு நிலை இல்லை. நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல உரையாடலாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதோட இந்த உரையாடலை நிறுத்தி கொள்ளலாம் நினைக்கிறேன், முடிவு கொண்டு வரலாம் என்று. ஏதாவது குறிப்பாக உங்களுக்கு சொல்ல இருக்கின்றதா இந்த உரையாடல் சம்பந்தமாக? நாங்கள் தவற விட்டபடி சுருக்கமாக சொல்றதா இருந்தா நான் நினைக்கிறேன், சுமந்திரன் அவர்களுடன் நடத்திய இந்த உரையாடலுக்கு பிறகு என்னுடைய அவதானிப்பு தமிழ் அரசியல்ல ஒரு காத்திரமான மாற்றங்களுக்கான அடித்தளங்கள் தெரியுது. அரசியல் தலைமை அது சம்பந்தமான புரிதலோடு தான் இருக்கிறது. அவர்களும் இதுல தமிழ் பிரதேசங்களின் அபிவிருத்தியை எப்படி எடுத்து செல்வது என்பது குறித்து அவர்கள் அதிகளவு அக்கறை கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஏனென்றா
உள்ளூராட்சி சபைகள் இது எல்லாத்தையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறபடியால் அரசாங்கத்தின் உதவிகள் இவர்களுக்கு தேவைப்படுது. உதாரணமா தங்களின் கட்சி இல்லாத மற்ற கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற உள்ளூராட்சி சபைகளுக்கு தாங்கள் நிதி வழங்க மாட்டோம் என்று தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி சொல்லி இருந்தார். இப்பொழுது தேர்தல் முடிவடைஞ்சிருக்கிறது. ஆனபடியா நான் நினைக்கிறேன் தமிழக கட்சி அரசாங்கத்தோடு பேசி அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி சம்பந்தமா சில முடிவுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அரசியல்லையும் அது பிரதிபலிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை முடித்துக் கொள்வோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றிகள். தொடர் சொல்லுங்க. நன்றி ஜெயபாலன். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம்.